உங்களுக்குள் ஏதோ மாறிவிட்டது. அப்படியானால் இது உங்கள் வளர்ச்சியின் அறிகுறிகள். நீங்கள் உங்களை விளக்க வேண்டியதில்லை என கற்றுக்கொண்டீர்கள். முதலாவது, இப்போது யாராவது உங்களை தவறாக புரிந்து கொண்டால் கூட அவர்களை மாற்ற முயற்சி செய்ய விரும்பவில்லை. என்னை புரிந்து கொள்ளாதவர்கள் என் வாழ்க்கையை நிர்ணயிக்க வேண்டியதில்லை என்ற மனநிலையில் இருக்கிறீர்கள். அதுதான் உண்மையான முதிர்ச்சி. இரண்டாவது, உங்கள் மனநலத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்துள்ளீர்கள். ஒரு நச்சு உறவுக்காக உங்கள் அமைதியை இழக்க விரும்பவில்லை. அவர்கள் என்னை இழக்கலாம், ஆனால் நான் என்னை இழக்கக்கூடாது என்பதே உங்கள் மனநிலை. நீங்கள் உங்களை நேசிக்க கற்றுக்கொண்டீர்கள். மூன்றாவது, யாராவது உங்களுடன் பொய் பேசினாலும் நீங்கள் சிரித்துக்கொண்டு நிற்கிறீர்கள். ஏனெனில் உண்மை உங்களுக்கு தெரியும். நீங்கள் பதிலடி கொடுக்க வேண்டிய கட்டாயம் இல்லாமல் அமைதியாய் போகும் சாமர்த்தியம் உங்கள் உள்ளத்தில் வளர்ந்திருக்கிறது. என் அமைதிதான் என் பதில் என்பது உங்கள் புது வாழ்க்கை கோட்பாடு. நான்காவது, நீங்கள் மர்மமாக இருப்பதை விரும்ப ஆரம்பித்துள்ளீர்கள். எல்லாரும் என் கதையை தெரிந்து கொள்ள வேண்டியதில்லை என புரிந்து கொண்டீர்கள். உங்கள் தனிமை இப்போது துன்பம் அல்ல, அது உங்கள் சுய வளர்ச்சி. நீங்கள் எல்லோருக்கும் திறந்து இருக்க வேண்டிய நிலை இல்லை என்பதை உணர்ந்துள்ளீர்கள். ஐந்தாவது, சிலரிடமிருந்து நீங்கள் விலகுகிறீர்கள். மன்னிப்பும் இருக்கலாம், ஆனால் மீண்டும் அவர்களை அனுமதிப்பதில்லை. என் அமைதி எனக்கே முக்கியம், அது எந்த ஒரு உறவுக்கும் கீழாக இல்லை என உணர்ந்துள்ளீர்கள். இது கோபம் இல்லை, இது சுயமரியாதை. இந்த ஐந்தலில் ஏதாவது ஒரு புள்ளி உங்கள் உள்ளத்தை தீண்டினால் நீங்கள் உண்மையில் உங்களை உயர்த்தி கொண்டிருப்பது உறுதி. நீங்கள் ஒருபோதும் பழைய நபர் இல்லை. நீங்கள் புதிய வலிமையுடன் எழுந்திருக்கிறீர்கள். இதுல எந்த பாயிண்ட் உங்கள் வாழ்க்கையுடன் ஒத்துப்போகுது? கீழே கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம் ஒரு புதிய கருத்துடன். மேலும் வீடியோக்களுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.